மாணவ செல்வங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நாம் இப்போ 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் யூனிட் 1ல் உறவுகளும் சார்புகளும் பாடத்தில் எடுத்துக்காட்டு 1.21 பார்க்க போகிறோம். இது முக்கியமான 2 மார்க்குங்க. ஏற்கனவே அரசு பொதுத் தேர்வில் கேட்ட கொஸ்டின், நல்லா கவனிங்க. வாங்க கொஸ்டினை பார்க்கலாம். இஃப் f of x equal to 3x minus 2, g of x equal to 2x plus k மற்றும் f சேர்ப்பு g equal to g சேர்ப்பு f, அதாவது f காம்போசிஷன் g equal to g காம்போசிஷன் f எனில் k ஓட வேல்யூ என்ன, k இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது கொஸ்டின். வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். தீர்வு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x equal to 3x minus 2, g of x என்ன, g of x equal to 2x plus k, இது கொடுத்துருக்காங்க, கணக்கில் கொடுக்கப்பட்டது. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா f சேர்ப்பு gயும் g சேர்ப்பு fவும் ரெண்டும் சமம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கேவோட வேல்யூ இதுதாங்க கொஸ்டின். கொஸ்டினை ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நல்லா தெளிவாக தெரிஞ்சிட்டோம்னா என்ன பண்ண போகிறோங்கிறத நம்ம முடிவு பண்ணிடலாம். சரிங்களா? வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷனில் இப்போ கொடுத்துருக்கிறது என்ன, நமக்கு ரூல் தெரியும். ஃபஸ்ட்டு எஃப் சேர்ப்பு ஜி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? எஃப் சேர்ப்பு ஜிங்கிறது என்ன ரூலை யூஸ் பண்ணுவோம், வரையறை. எஃப் சேர்ப்பு ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எழுதுவோமா ஃபஸ்ட்டு. இந்த எஃப் சேர்ப்பு ஜியை எஃப் சேர்ப்பு ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதுவோம். அடுத்தது என்ன பண்ணுவோம், இந்த சேர்ப்பு எடுத்துகிட்டு ப்ராக்கெட்டை இப்படி போடுவோம், ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் கணக்கில் கொடுத்துருக்கதை எழுதுவோம். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கணக்கில் கொடுத்துருக்காங்க, 2x ப்ளஸ் கே, இது கணக்கில் கொடுத்ததை எழுதுறோம். இப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ் வடிவத்தில் வந்துருச்சு. நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸுன்னா கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, 3x மைனஸ் 2. சப்போஸ் ஒய்ன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணுவோம், எஃப் ஆஃப் ஒய்னா 3y மைனஸ் 2ன்னு போடுவோம். எக்ஸுனா எக்ஸ் 3x மைனஸ் 2, ஒய்னா 3y மைனஸ் 2. இங்கே என்ன இருக்குது, எஃப் ஆஃப் 2x ப்ளஸ் கேன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 3 இன்ட்டு 2x ப்ளஸ் கே மைனஸ் 2. ஏன்னா கணக்கில் கொடுத்துருக்க வடிவத்துக்கு நம்ம மாற்ற போகிறோம். 3 இன்ட்டு 2x ப்ளஸ் கே மைனஸ் 2ன்னு எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், அந்த 3 உள்ளே கொண்டு போகிறோம். 2 6 எக்ஸு, 3 இன்ட்டு 1 3 கே மைனஸ் 2, எந்த சேஞ்சும் பண்ணலை. இப்போ எஃப் சேர்ப்பு ஜி கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? 6x ப்ளஸ் 3k மைனஸ் 2, இது எஃப் சேர்ப்பு ஜி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது ஜி சேர்ப்பு எஃப் கண்டுபிடிக்கலாங்களா? ஜி சேர்ப்பு எஃப்பை டெஃபினேஷனை யூஸ் பண்ணி ஜி சேர்ப்பு ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு. இப்போ என்ன பண்ணுவோம், ஜி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். அந்த சேர்ப்பு எடுத்துகிட்டு காம்போசிஷன் எடுத்துகிட்டு எழுதுவோம். இப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, 3x மைனஸ் 2. ஏன்னா கணக்கில் கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் தான் எடுத்து எழுதுகிறோம், நம்ம ஒன்றும் பண்ணலை. அடுத்தது இது ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு வடிவத்தில் வந்துருச்சு. இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் கேன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 2x ப்ளஸ் கேன்னு கொடுத்துருக்காங்களா, அதை எழுதியாச்சு. சப்போஸ் எக்ஸுக்கு பதிலாக ஒய்ன்னு கொடுத்தா என்ன பண்ணுவோம், 2y ப்ளஸ் கேன்னு எழுதுவோம். இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஒய்க்கு பதிலாக 3x மைனஸ் 2ன்னு இருக்குங்களா. அப்போ என்ன பண்ணலாம், 2 இன்ட்டு 3x மைனஸ் 2 ப்ளஸ் கே, அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணலாம், 2 உள்ளே கொண்டு போகலாமா. 3 6 எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 4 ப்ளஸ் கே. பாருங்கள், எஃப் சேர்ப்பு ஜி கண்டுபிடிச்சிட்டோம், ஜி சேர்ப்பு எஃப் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டும் சமமாக இருக்குது, சமமாக இருந்துச்சுன்னா கேவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க ரெண்டு சமப்படுத்தலாம். எஃப் சேர்ப்பு ஜியும் ஜி சேர்ப்பு எஃப்பும் சமம்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் கண்டுபிடிச்ச ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுறோம். பாருங்கள், எஃப் சேர்ப்பு ஜி என்ன, 6x ப்ளஸ் 3k மைனஸ் 2 ஈக்குவல் டு ஜி சேர்ப்பு எஃப் என்ன, 6x மைனஸ் 4 ப்ளஸ் கே. இப்போ நம்பரெல்லாம் ஒரு பக்கட்டும், இந்த வேரியபிளாக இருக்குல்ல, எழுத்தெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு பக்கட்டும் கொண்டு போகிறேன். பாருங்கள், 6x ப்ளஸ் 3k இங்கே இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறேன்,
இந்த இந்த ஆர்எக்ஸ் இருக்குல்லங்க, இந்த சைடு கொண்டு வரேன். ப்ளஸ் ஆர்எக்ஸ் இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆர்எக்ஸு. ஓகேங்களா? ஆர்எக்ஸ் ப்ளஸ் 3k இந்த ப்ளஸ் ஆர்எக்ஸ் இந்த சைடு வந்தால் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆர்எக்ஸ்ன்னு மாறுது. அடுத்தது ப்ளஸ் கே இந்த சைடு வந்துன்னா மைனஸ் கே. பாருங்கள், ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வருது. இது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த மைனஸ் 4 ஈக்குவலுக்கு அந்த சைடு அப்படியே தான் இருக்குது. மைனஸ் 4 இந்த மைனஸ் 2 மட்டும் அந்த சைடு கொண்டு போகிறேன். ப்ளஸ் 2ன்னு மாறும். அதாவது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் வந்து மைனஸாகவும் மாறும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்பரெல்லாம் ஒரு பக்கட்டும், வேரியபிள்லாம் ஒரு பக்கட்டும். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் டேர்ம் ஒரு பக்கட்டும், வேரியபிளை ஒரு பக்கட்டும் மாற்றி எழுதிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஆர்எக்ஸ் ப்ளஸ் ஆர்எக்ஸ் மைனஸ் ஆர்எக்ஸ் 0 ஆயிருமா? இதுவும் கேன்சல் ஆயிரும். 3k ப்ளஸ் 3k மைனஸ் k என்ன வரும்? 2k. குறி மாதிரி இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைனை போடுவோம். அதனால் ப்ளஸ் 2kன்னு போட்டேன். 2k ஈக்குவல் டு மைனஸ் 4 ப்ளஸ் 2 மைனஸ் 2. அப்போ k ஈக்குவல் டு பாருங்கள், இந்த 2 நம்பர் பெருக்கி இருக்குது. பெருக்கல் அந்த சைடு போனால் வகுத்தெல்லாம் மாறும். அப்போ மைனஸ் 2 டிவைடட் பை 2. பாருங்கள், ஒரு 2 ஒரு 2. அப்போ -1. k ஈக்குவல் டு -1. கேவோட வேல்யூ -1. ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. நல்லா போட்டு பார்த்துக்குங்க. கணக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்.